Namaste children. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல NCERT கிளாஸ் 9 ஸ்பர்ஷ் புக்ல இருந்து the second chapter எவரெஸ்ட் மேரி ஷிகர் யாத்ரா. ஸோ இந்த லெசன் தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து about the பச்சேந்திரி பால்ஸ் உடைய கிளைம்பிங் எக்ஸ்பீரியன்சஸ் இன் மவுண்டைன். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணாங்களே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இந்த லெசன். ஸோ இந்த லெசனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பச்சேந்திரி பால் பற்றி பார்த்துடலாம். ஸோ பச்சேந்திரி பாலோடைய பர்த் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன் உத்தராஞ்சல் சமேலி ஜிலே அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சம்பா கிராம் அப்படின்ற ஒரு வில்லேஜ்ல பிறந்திருக்காங்க 24th மே. ஸோ அவங்களுடைய அப்பா பேரு வந்து கிஷன், அம்மா பேரு ஹன்சா தேயி. ஸோ அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தேர்ட் கிட், ஸோ மூணாவது குழந்தைய பிறந்திருக்காங்க. ஸோ அப்பாவால சரியா படிக்க வைக்க முடியல. ஸோ பச்சேந்திரி பால் வந்து 8th கிளாஸ்க்கு அப்புறமா, ஸோ ஆர்டி மீன்ஸ் 8th கிளாஸ்க்கு அப்புறமா ஸோ அவங்களுடைய படிப்பை சொந்தமா பார்த்துருந்தாங்க. எப்படின்னா ஸ்டிச்சிங் அண்ட் எம்ப்ராய்டரி, ஸோ தையல் வேலை, அந்த எம்ப்ராய்டரி வேலை செஞ்சு அதுல மூலியமா வரக்கூடிய பணம் சம்பாதிச்சு அவங்க படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 10th பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பிரின்சிபல் சொன்னாங்க, சரி நான் வந்து உங்க பொண்ணை கொஞ்சம் படிக்க வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா பச்சேந்திரி பால் வந்து எம்ஏ பண்ணாங்க. எம்ஏ அண்ட் பிஎட்ல வந்து இன் சான்ஸ்கிரிட்ல முடிச்சிருக்காங்க. ஸோ அண்ட் தென் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மலை ஏற்றம் அப்படின்னா ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம். ஸோ பச்சேந்திரி வந்து சின்ன வயசுலயே வந்து மலை ஏறுறதுன்றதும் பிடிச்சமான விஷயம். ஸோ அவங்களோட எல்டர் பிரதர் வந்து இந்த மலை ஏற்றத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது மலை ஏறக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அவருடைய அந்த பச்சேந்திரி பாலுக்கு இன்னொரு தம்பி இருந்திருக்கு. அந்த தம்பியை மட்டும் வந்து மலை ஏறுறதுக்கு அவங்க அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் அவர் வந்து நீ மலை ஏறணும் உற்சாகப்படுத்திருக்காரு. பச்சேந்திரி பாலுக்கு உற்சாகம் கொடுக்கல. ஸோ இது அவங்களுக்கு ஒரு தப்பான விஷயமா தோணிருக்கு. ஸோ ஏன் ஒரு கேர்ள்ஸ் அப்படின்னு இருந்தாக்க அவங்களால வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ணாம அவங்களால மலை ஏற முடியாதா? ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க கொஞ்சம் இருந்திருக்காங்க. அண்ட் தென் வந்து அவங்களுடைய வீடு எப்படின்னாக்கா, ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மான்சூன் பேஸ்டு, தட் மீன்ஸ் அதாவது 6 months வந்து கொஞ்ச நாள் வந்து மலைக்கு மேலக்கு கிராமத்துல வாழ்வாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து மலைக்கு கீழே கிராமத்துல இருந்து வாழ்வாங்க. அவங்களுடைய அந்த மலைக்கு கீழே இருக்கிற கிராமத்துல இருந்து அவங்க இருக்கும் பொழுது ஸோ மலைக்கு மேலதான் ஏறி ஸ்கூல்ஸ்க்கு போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ பச்சேந்திரி பாலோடைய அந்த ஸ்கூலிங் எஜுகேஷன்லாம் ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறமா ஸோ இந்தியன் மவுண்டன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு குரூப், ஒரு அபியான் மீன்ஸ் ஒரு குரூப்ல போய் அவங்க ஜாயின் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அவங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க வந்து தன்னோட பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலியமா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது இந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு. ஸோ இந்த ட்ரைனிங்ல பீரியட்லேயே அவங்க வந்து 7500 meters இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மலைகள் எல்லாம் அவங்க வந்து கடந்திருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ள போகலாம். ஸோ இந்த லெசன் ஃபுல்லாவே வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லெசன் தான். ஸோ இவங்க எப்படி மவுண்டன் ஏறினாங்க, தென் எப்படி அதை வந்து ரீச் பண்ணாங்க, ஸோ நடுவில் என்னென்ன மாதிரிலாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க, ஸோ இது பற்றின விஷயங்கள் தான் இந்த எவரெஸ்ட் மேரி ஷிகர் யாத்ரா அப்படின்ற லெசன்ல பச்சேந்திரி பால் கொடுத்துருக்காங்க. ஸோ एवरेस्ट अभियान दल 7 मार्च को दिल्ली से काठमांडू के लिए हवाई जहाज से चल दिया. एक मजबूत अग्रिम दल बहुत पहले से चला गया था, जिससे कि वह हमारे बेस कैंप पहुंचने से पहले दुर्गम हिमपात के रास्ते को साफ कर सके. ஸோ எவரெஸ்ட் அபியான்ல இந்த ஒரு குரூப் வந்து 7th மார்ச் அன்னைக்கு தில்லியில இருந்து காட்மண்டுக்கு போறாங்க. எப்படின்னா த்ரூ த பிளேன் போறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அக்ரீம், ஒரு அட்வான்ஸ்டு குரூப் வந்து போயிட்டாங்க அங்க. ஸோ எதுக்கு அவங்க அங்க போறாங்க அப்படின்னாக்கா, அங்க இருக்கக்கூடிய அந்த துர்கம் பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெவி ஸ்னோவால சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பிளேஸ். துர்கம் அப்படின்னாக்கா அன்அப்ரோச்சபிள் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு போகவே முடியாத ஒரு பிளேஸ். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி அடுத்தவங்க வரும்பொழுது அவங்க ஈஸியா போறதுக்காக ஃபர்ஸ்ட் குரூப் வந்து போய் அதை கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ नमचे बाजार அப்படிங்கிறது शेरपा लैंड का एक सर्वाधिक महत्वपूर्ण नागरिक क्षेत्र है. ஸோ நம்ச்சி பசார் அப்படிங்கிறது ஷேர்பா லேண்ட் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினன்டான ஒரு சிட்டி சென்டர் மாதிரி. ஸோ எல்லா திங்ஸுமே அங்க கிடைக்கும். अधिकांश शेरपा इसी स्थान तथा यही के आसपास के गांव में होते थे. ஸோ ஷேர்பா யாரும் சொல்லிடுற முதல்ல ஷேர்பா அப்படிங்கிறவங்க வந்து மவுண்டன் ஏறாங்க இல்லையா, கிளைம் பண்றாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கூலிஸ். அதாவது இவங்க வந்து இதுதான் இவங்களுடைய வேலையே. ஷேர்பா அப்படிங்கிறவங்க வந்து மவுண்டனை கிளைம் சொல்லுவாங்க. ஸோ ஹெல்பர்ஸ் யாரெல்லாம் வந்து மவுண்டனை கிளைம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஒரு கைடு மாதிரி, ஸோ வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போற ஒரு ஹெல்பர்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது அந்த ஷேர்பா. ஸோ இவங்க இருக்கக்கூடிய இந்த ஷேர்பா
ஷேர்பாஸ் வந்து எங்க இருப்பாங்க அப்படின்னாக்க இந்த நம்ச்சி बाजार நியர்பை இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜஸ் தான் இருந்தாங்க. नमचे बाजार ही था जहां से मैंने सर्वप्रथम एवरेस्ट को निहारा. ஸோ பச்சேந்திரி பால் சொல்றாங்க இந்த நம்ச்சி பஜார் தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து எவரெஸ்ட் வந்து பார்த்த பிளேஸ் வந்து இங்க தான் முதல்ல பார்த்தேன். जो नेपालियों को सागर माता के नाम से प्रसिद्ध है. ஸோ நேபாளிஸ்க்கு வந்து இந்த பிளேஸ் அப்படிங்கிறது வந்து சாகர் மாதா. தட் மீன்ஸ் சாகர் மீன்ஸ் வந்து சி கடல், மாதா மீன்ஸ் வந்து ஃபோர்ஹெட். தட் மீன்ஸ் கடல் கடல் மட்டத்துல இருந்து மேல இருக்கக்கூடியது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பேரை சொல்றாங்க இந்த இந்த லைக் எவரெஸ்ட். ஸோ பிரசித்தி மீன்ஸ் ஃபேமஸா இருக்கிறது. मुझे एक नाम अच्छा लगा. சோ இந்த ஒரு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாகர் மாதா அப்படின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு बचेंद्री पाल சொல்றாங்க. एवरेस्ट की तरफ गौर से देखते हुए मैंने एक भारी बर्फ का बड़ा फ्लूम देखा जो पर्वत शिखर पर लहराता एक ध्वज सा लग रहा था. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க எவரெஸ்ட் எவரெஸ்ட் நான் பார்த்தேன், ரொம்ப டீப்பா பார்த்தேன் அப்படின்னா அங்க ஒரு பாரி பர்ஃப் ஒரு வந்து ஒரு ஹெவியான ஒரு ஸ்னோ நான் பார்த்தேன். அதோடைய ஃப்ளூம் தட் மீன்ஸ் அதுல இருந்து அது பறந்து வரக்கூடிய அந்த துகள்கள் எப்படி இருந்தது அப்படின்னாக்க அந்த 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 பறந்து வர துகளை பாக்குறதுக்கு ஒரு பிளாக் மாதிரி இருந்தது. அதாவது பிளாகோட ஷேப்ல அவ்வளோ தூசி பறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பனிலையும் தூசி பறக்கும். அந்த தூசிகள் பாக்குறதுக்கு ஒரு பிளாக் ஷேப்ல இருந்தா இங்க இருந்து மேல பாக்குறதுக்கு. मुझे बताया गया कि एक दृश्य शिखर की ऊपर सतह से आसपास 150 किलोमीटर अथवा इससे भी अधिक की गति से हवा चलने के कारण बनता था, क्योंकि तेज हवा से सूखा बर्फ पर्वत पर उड़ता रहता था. ஸோ ஏன் இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது, இந்த மாதிரி ஃபிளாக் மாதிரி ஏன் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா எனக்கு சொன்னவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதாவது இந்த 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 திருஷ்யம் இந்த வியூ வந்து இந்த ஷிகர் இந்த பீக்குக்கு மேல இந்த மவுண்டனுக்கு மேல வந்து ஸோ நியர்லி வந்து 150 கிலோமீட்டர். ஸோ அது விடவும் ஜாஸ்தியா. ஸோ அந்த இடத்துல காத்து கத்தி மீன்ஸ் ஃபாஸ்ட். ஸோ ஃபாஸ்டா வந்து காத்து வீசறதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்க அந்த ஒரு ஃபாஸ்ட் வீட்னால சூக்கா பர்ஃப் தட் மீன்ஸ் அந்த ட்ரை பர்ஃப் அந்த ஸ்னோ இருக்கு இல்லையா, அதுல ட்ரையான அந்த பர்ஃப் எல்லாம் என்ன ஆகும்னாக்கா இதுவான பறக்க ஆரம்பிக்கும், உட்பறகத்தாக பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பறக்கும்போது கிடைக்கிற இந்த இந்த வியூ தான் இந்த மாதிரி ஃபிளாக் மாதிரி கிடைக்கிற ஒரு வியூ அப்படின்னு சொன்னாங்க. बर्फ का एक ध्वज 10 किलोमीटर या इससे भी लंबा हो सकता है. சோ இந்த வந்து ஒரு ஃபிளாக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வியூ அப்படிங்கிறது 10 கிலோமீட்டருக்கு மேல கூட போகும். சோ ஏன்னா வந்து அந்த அளவுக்கு பறக்குமா, அதாவது அந்த 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 தூசி அதாவது அந்த ஸ்னோவுடைய அந்த பனி துகள் வந்து அவ்வளவு வேகமா பறக்கும்போது காத்துல வந்து ஒரு கொடி அசைற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. शिखर पर जाने वाले प्रत्येक व्यक्ति को दक्षिण पूर्वी पहाड़ी पर इन तूफानों को झेलना पड़ता था, विशेषकर खराब मौसम में. So and we were being also told in the शिखर இந்த மலை ஏற்றத்துல போகக்கூடிய ஒரு people that means ஒரு peopleக்கும் தக்ஷின் பூர்வி, தக்ஷின் மீன்ஸ் சவுத், பூர்வி மீன்ஸ் ஈஸ்ட். ஸோ சவுத் ஈஸ்ட் அந்த மவுண்டெயின்ஸ்ல என்ன ஆகும்னாக்க இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ம்ஸ் அடிக்கடி நடக்கும். அது அப்படி நடக்கும்போது அதை வந்து அவங்க போட்டுட்டு தான் ஆகணும். டேல்னா மீன்ஸ் டாலரேட். ஸோ போட்டுட்டு தான் ஆகணும். விசேஷ்கா தட் டு எஸ்பெஷலி வந்து கராப் மோசம் மீன்ஸ் மோசமான வானிலை இருக்கும்பொழுது இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரொம்ப சகஜம். यह मुझे डराने के लिए काफी था. सो இந்த ஒரு விஷயம் போதும் எனக்கு பயமுறுத்துறதுக்கு. फिर भी मैं एवरेस्ट के प्रति विचित्र रूप से आकर्षित थी कि इसकी कठिनतम चुनौतियों का सामना करना चाहती थी. ஸோ ஆனாலும் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து இந்த எவரெஸ்ட ஒரு விசித்திரமான ஒரு ஒரு ஷேப் இது வந்து என்ன வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு, ஆகர்ஷித் விச் மீன்ஸ் அட்ராக்ட் பண்ணிச்சு. और इसकी कठिनतम இதோடைய இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து தெரிஞ்சா கூட ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இந்த चुनौती இந்த சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருந்தேன். जब हम 26 मार्च को पेरिस पहुंचे, हमें हिमस्खलन के कारण हुई एक शेर्पा कुली की मृत्यु दुखद समाचार मिला. ஸோ நாங்கள் 26 மார்ச் அன்னைக்கு இந்த பேரிஸ் அப்படின்ற அந்த இடத்த ரீச் பண்ணும்போது ஸோ ஹிம்ஸ்கலன் தட் மீன்ஸ் வந்து டியூ டு த ஸ்னோ இந்த ஸ்னோவால என்னாச்சு அப்படின்னாக்கா ஒரு ஷேர்பா குலியோடைய டெத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. कुंभू हिमपात पर जाने वाले अभियान दल के रास्ते के बाईं तरफ सीधी पहाड़ी के दसकने से लोत्से की ओर एक बहुत बड़ी बर्फ की
चट्टान नीचे खिसक आई थी. ஸோ இந்த கும்பு ஹிம்பாத் மீன்ஸ் இந்த கும்பு ஸ்னோ இருக்கக்கூடிய இடத்துல வந்து போகக்கூடிய அந்த குரூப்ல அந்த வழியில என்ன ஆச்சுனாக்கா பாய் तरफ லெஃப்ட் சைடுல வந்து சீதி பஹாடிக்கு தசக்னே சே ஸோ அந்த மவுண்டன்ஸ்லாம் கீழே கீழே விழுறதுனால ஸோ லோத்சாக்கே ஓர் இந்த பாதையில் போகக்கூடிய அந்த அந்த குரூப்ஸ் வந்து பஹூத் படி ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்னோவாலான ஒரு ராக் ஸோ அது வந்து கீழே விழுறத நாங்க பார்த்தோம். 16 शेरपा कुलियों के दल में से एक की मृत्यु हो गई और 4 घायल हुई थी. சோ இதுல வந்து என்னாச்சுனாக்கா சோ 16 பேர் இருந்த இந்த குரூப்ல வந்து ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு and then 4 பேர் காயமடைஞ்சிட்டாங்க. इस समाचार के कारण अभियान दल के सदस्यों के चेहरे पर छाए अवसाद को देखकर हमारे नेता कर्नल कुलर ने स्पष्ट किया कि एवरेस्ट जैसे महान अभियान में खतरों को और कभी-कभी तो मृत्यु भी आदमी को सहज भाव से स्वीकार करनी चाहिए. ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் கேள்விப்பட்ட உடனே எங்களுடைய இந்த அபியான் எங்க ட்ரைனிங் குரூப்ல எங்க குரூப்ல இருந்த மெம்பர்ஸோட முகத்துல எல்லாம் ஒரு விதமான ஒரு அப்சாத் மீன்ஸ் ஒரு விதமான டிப்ரெஷன் ஒரு அப்செட் ஆயிட்டாங்க. இதை பார்த்தோன்னு எங்களுடைய லீடர் கர்னல் குல்லர் சொன்னாரு அவர் வந்து ஸ்பஷ்டிக்கியா அவர் வந்து மீன் ஹீ கிளியர்லி டிஃபைன் என்ன சொன்னார் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மலையேற்றம் ஒரு கிளைம்பிங் வரும்பொழுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ இது வந்து ஆத்மீகம் இதை வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு சகஜம் சாதாரணமா எடுத்துக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்போதும் பயப்படக்கூடாது அப்படின்னு எங்களுக்கு ஒரு மனசு தெம்பு கொடுத்தாரு. उपनेता प्रेमचंद जो अग्रिम दल का नेतृत्व कर रहे थे 26 मार्च को पेरिस लौट आए. ஸோ அந்த உபநேதா தட் மீன்ஸ் வந்து அதான் லீடர் பிரேம்சந்த் அப்படிங்கிற இன்னொரு லீடர் அசிஸ்டன்ட் லீடர். ஸோ அவர் வந்து அக்ரிம் தட் மீன்ஸ் அட்வான்ஸ் குரூப்க்கு வந்து ஹி வாஸ் டூயிங் த லீடர்ஷிப் ஆஃப் தட் குரூப். எங்க குரூப்க்கு எப்படி கர்னல் குல்லர் பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இன்னொரு குரூப்க்கு வந்து பிரேம்சந்த் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த பர்சன் பிரேம்சந்த் வந்து 26 மார்ச் அன்னைக்கு இந்த பேரிஸ் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து வராரு. उन्होंने हमारी पहली बड़ी बाधा कुंभू हिमपात की स्थिति से हमें अवगत कराया. ஸோ எங்களுக்கு அவகத் மீன்ஸ் அவேர்னஸ். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு வந்து இந்த முன்னாடி தட் மீன்ஸ் பெஹலி படி பாதா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கு கும்பு ஹிம்பாத் அப்படின்ற ஒரு பெரிய பெரிய ஸ்னோ இருக்கக்கூடிய இடம். ஸோ ரொம்ப கஷ்டமான பாதை அப்படிங்கிற பத்தின ஒரு அவேர்னஸ் எங்களுக்கு கொடுக்குறாரு. उन्होंने कहा कि उनके दल ने कैंप एक 6000 मीटर जो हिमपात के ठीक ऊपर है वहां तक का रास्ता साफ कर दिया है. ஸோ அந்த பிரேம்சந்த் என்ன சொன்னாரு எங்க கிட்ட அப்படின்னா அவருடைய அந்த குரூப்ல இருந்த அந்த கேம்ப் ஏக் தட் மீன்ஸ் வந்து அந்த பர்சன்ஸ் எல்லாம் வந்து கேம்ப் ஏக் வரைக்கும் தட் மீன்ஸ் 6000 மீட்டர்ஸ் வரைக்கும் என்னென்ன கிளியர் பண்ண முடியுமோ அந்த ஸ்னோ அந்த பாத்துல இருக்கிற அந்த வழிபாதையில அவருடைய ஸ்னோஸ் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. ஸோ அப்படிங்கிற விஷயத்த எங்க கிட்ட சொல்றாரு. கேம்ப் ஏக் வரைக்கும் நாங்க மீன் கேம்ப் 1 வரைக்கும் கிளியர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாரு. उन्होंने यह भी बताया कि पुल बनाकर रस्सियां बांधकर तथा झंडियों से रास्ता चिन्हित कर सभी बड़ी कठिनाइयों का जायजा ले लिया है. ஸோ வந்து அவர் சொல்றாரு ஸோ நாங்கள் வந்து பிரிட்ஜ் எல்லாம் புல் மீன்ஸ் பிரிட்ஜ் பண்ணி அது மீன் கயிறெல்லாம் கட்டி வச்சிருக்கோம். அதாவது வந்து ராஸ்தா தட் மீன்ஸ் அந்த போக வர வழி எல்லாமே வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து பெருசா ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது. ஸோ படி கட்னாயோக்கு ஜாய்ஜா மீன்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஜாய்ஜா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு எங்க கிட்ட பிரேம்சந்த் சொன்னாரு. उन्होंने इस पर भी ध्यान दिलाया कि ग्लेशियर बर्फ की नदी है और बर्फ का गिरना अभी जारी है. ஸோ இங்க வந்து ஒரு கிளேஷியர்ஸ் ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒரு கவனத்துக்கு கொண்டு வர தியான் திலாய் விச் மீன்ஸ் வந்து எங்க கவனத்துக்கு கொண்டு வர விஷயம் என்ன அப்படின்னாக்கா இங்க ஒரு கிளேஷியர் பர்ஃப் மீன்ஸ் கிளேஷியர்ஸால உருவான ஒரு ரிவர் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த ரிவர்ஸ் வந்து இந்த பர்ஃப் இந்த ஸ்னோ வந்து விழுறதுக்கு எப்போ வேணா விழுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ हिमपात में अनियमित और अनिश्चित बदलाव के कारण अभी तक के लिए गए सभी काम व्यर्थ हो सकते हैं और हमें रास्ता खोलने का काम दोबारा करना पड़ सकता है. ஸோ இந்த ஹிம்பாத் இந்த ஒரு ஸ்னோ ரீஜியன்ல வந்து அநியமித் அனிஷ்டித். ஸோ அநியமித் அனிஷ்டித் அப்படின்னா நான் டெஃபினிட். ஸோ எனிதிங் மே ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ அதனால अभी तक ये सभी काम दैट मींस இப்போ வரைக்கும் நாங்க வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வழி இது எல்லாமே வந்து व्यर्थ हो सकता है வேஸ்டா போக சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ நாங்க திருப்பியும் வந்து हमें रास्ता खोलने का काम மறுபடியும் திருப்பி செஞ்ச வேலை திருப்பி செய்யறதுக்கு உண்டான வேலைகளும் நடந்தாலும் நடக்கலாம். ஸோ எதுக்கும் தயாரா இருங்கன்னு எங்க கிட்ட ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்தாரு. யாரு பிரேம்சந்த் சொல்லியிருக்காரு.
बेस कैंप में पहुंचने से पहले हमें एक और मृत्यु की खबर मिली. ஸோ அந்த பேஸ் கேம்ப் ரீச் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்னொரு டெத் பத்தின ஒரு விஷயம் தெரிய வருது. ஜல்வாயு அனுகூல் நா ஹோனே கே காரண். ஜல்வாயு மீன்ஸ் வந்து கிளைமேட்டிக். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ப்ராப்பரா இல்லாத ரீசன்னால एक रसोई सहायक और किचन असिस्टेंट डेथ நடந்து போச்சு. निश्चित रूप से हम आशाजनक स्थिति में नहीं चल रहे थे. so எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. we were definite. निश्चित रूप ना we were definite that we not going in a proper way. that means आशाजनक, that means நாங்க எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்ல அப்படிங்கறத நாங்க புரிஞ்சுட்டோம். एवरेस्ट शिखर को मैंने पहले 2 बार देखा था लेकिन एक दूरी से சொல்றாங்க. that means ரைட்டர் சொல்றாங்க பஜேந்திரி பால் எவரெஸ்ட் शिखर இந்த எவரெஸ்ட் மவுண்டெயினை நான் வந்து பார்த்திருக்கேன். 2 டைம்ஸ் பார்த்திருக்கேன். ஆனா வந்து தூரத்துல இருந்து. बेस कैंप पहुंचने पर दूसरे दिन मैंने एवरेस्ट पर्वत तथा इसकी अन्य श्रेणियों को देखा. सो बेस कैंप ரீச் ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் டே நான் வந்து இந்த எவரெஸ்டோடைய இந்த ஒரு மவுண்டெயின் வந்து இதோட இன்னொரு பரிணாமத்துல ஸ்ட்ரெயின் இதோட இன்னொரு பரிணாமத்துல நான் பார்த்தேன். मैं बहुचंकी होकर खड़ी रह गई और एवरेस्ट लोथ से और नुत्से की ऊंचाइयों से गिरी बर्फीली टेढ़ी मेढ़ी नदी को निहारती रही. ஸோ நான் வந்து பவுச்சங்கி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா இந்த எவரெஸ்ட் லோத்சே நுட்சே இதெல்லாம் இதெல்லாம் மவுண்டெயின்ஸ் அந்த எவரெஸ்ட்ல இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸோட நேம்ஸ். இந்த மவுண்டெயின்ஸ்ல இருந்து ஹைட்ஸ்ல இருந்து விழக்கூடிய இந்த பர்ஃபீலி இந்த ஸ்னோ வந்து டேடி மேரி அப்படின்னாக்க irregular இது விழக்கூடிய இந்த ஸ்னோஸ் வந்து அதுல இருந்து வரக்கூடிய இந்த ரிவர்ஸ் வந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். அதாவது அதுல ஃபார்ம் ஆகக்கூடிய ரிவர்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. हिमपात अपने आप में एक तरह से बर्फ के खंडों का अव्यवस्थित ढंग से गिरना ही था. ஸோ இந்த ஸ்னோ அப்படிங்கிறது அப்படி நாம தானாவே வந்து ஏதாச்சும் ஒரு விதத்துல வந்து ஒரு 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 கட்டி கட்டியா ஸோ ஸ்னோ வந்து अव्यवस्थित மீன்ஸ் इम्प्रॉपर மெத்தட்ல வந்து விழ வேண்டியதுதான். हमें बताया गया कि ग्लेशियर के बहने के अक्सर बर्फ में हलचल हो जाती है. ஸோ எங்களுக்கு சொன்னது எப்படின்னாக்கா இந்த கிளேஷியர் பர்னிஸ் இந்த கிளேஷியர்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுறதுனால எனிவேஸ் அது வந்து அந்த ஹல்ச்சல் தட் மீன்ஸ் இந்த பர்ஃப் அந்த ஸ்னோல வரக்கூடிய அந்த ஒரு கமோஷன் ஹல்ச்சல் மீன்ஸ் கமோஷன். ஸோ ஒரு 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 விதமான அந்த கலகம் அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா जिससे बड़ी बड़ी बर्फ की चट्टानें तत्काल गिर जाया करती थी और अन्य कारणों से भी अचानक प्रायः खतरनाक स्थिति धारण कर लेती थी. ஸோ இந்த இந்த கிளேஷியர்ல நடக்கக்கூடிய ஒரு கமோஷன் ஒரு விதமான ஒரு சுழற்சி ப்ராப்பரா இல்லாததுனாலையும் பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் அடிக்கடி விழுந்துட்டு இருக்கு. அண்ட் வந்து இது மட்டும் காரணம் இல்ல மற்ற காரணங்களாலையும் அச்சானக் திடீர்னு பிராயக खतरनाक स्थिति தட் மீன்ஸ் வந்து இந்த ஹிமாலயாஸ் வந்து ஒரு விதமான ஒரு ஒரு மோசமான ஒரு கண்டிஷனை வந்து அடாப்ட் பண்ணினா மாதிரி இருக்கு. தட் மீன்ஸ் அடிக்கடி இந்த ஸ்னோ விழுறதுனால இந்த ஹிமாலயாஸ் கிட்ட போறது கொஞ்சம் பயங்கரமான விஷயமா இருந்ததுன்னு சொல்றாங்க. सीधे धरातल पर दरार पड़ने का विचार और इस दरार का गहरे चौड़े हिम विदर में बदल जाने का मात्र ख्याल ही बहुत डरावना था. ஸோ இது மட்டும் பயங்கரமானதல்ல. ஸோ அந்த ஒரு கிளேஷியர்ஸ் அந்த ஒரு பனிப்பாறைகள் கீழே விழும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய தரார் ஒரு கிராக் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கிராக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நேரோ ஒரு ரொம்ப டெப்தா ரொம்ப வைடண்டா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கிராக்ஸ் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப பயங்கரமா இருந்தது. इससे भी ज्यादा भयानक इस बात की जानकारी थी कि हमारे संपूर्ण प्रवास के दौरान हिमपात लगभग 1 दर्जन आरोहियों और कुलियों को प्रतिदिन छूता रहेगा. ஸோ இப்படி ஒரு மோசமான ஒரு பயங்கரமான சுச்சுவேஷன் இருந்தாலும் என்ன ஆகுது அப்படின்னாக்க எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா எங்களுடைய இந்த ஃபுல் ஜேர்னி சம்பூர்ண பிரவாஸ் அப்படின்னா ஃபுல் ஜேர்னில வந்து நாங்க பார்த்தது என்ன அப்படின்னா ஸோ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இந்த ஒரு ஸ்னோஃபால்க்கு ஆக்சிடென்ட்க்கு உள்ளாகுறாங்க. दूसरे दिन नए आने वाले अपने अधिकांश सामान को हम हिमपात के आधे रास्ते तक ले गए. ஸோ செகண்ட் நாங்க என்ன பண்ணினோம் அதிகான்ஸ் தட் மீன்ஸ் வந்து எங்க நாங்க கொண்டு போன பாதி திங்ஸை வந்து அந்த हिमपात आधे रास्ते தட் மீன்ஸ் हाफ वे வரைக்கும் எடுத்துட்டு போனோம். डॉक्टर मीनू मेहता ने हमें एल्युमिनियम की सीढ़ियां
से अस्थायी फूलों का बनाना, लट्टों और रस्सियों का उपयोग, बर्फ की आड़ी तिरछी दीवारों पर रस्सियों को बांधना और हमारे अग्रिम दल की अभियांत्रिकी कार्यों के बारे में हमें विस्तृत जानकारी दी. ஸோ மீண்டும் மெத்தா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸோ அவங்க வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அபவுட் அந்த அலுமினியம் லேடர்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அதை வச்சு பிரிட்ஜ் எப்படி பண்றது, தென் அந்த கயிறு எப்படி கட்டுறது, அண்ட் தென் அந்த ஸ்னோஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்னோஸ் வந்து எப்படி இந்த கயிறை வந்து கட்டுறது, ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் டீடைல்ஸ்லாம் எங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. तीसरी हिमपात से कैंप 1 तक सामान ढोकर चढ़ाई का अभ्यास करने के लिए निश्चित था. ஸோ 30 நாங்க என்ன பண்ணினோம் அப்படின்னாக்கா, ஸோ ஹிம்பாத்லேருந்து, ஸோ இங்கேருந்து நாங்கள் அந்த பனிப்பாதையிலேருந்து கேம்ப் 1 வரைக்கும் திங்ஸை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினோம். We have decided. நிश्चित means we decided to move to the first camp. रीता गोम्बू था में साथ साथ चढ़ रहे थे. सो रीता गोम्बू अब एंड देन नानू கேந்திரி பால் சொல்றாங்க. ரீதா கோம்பு நானும் then we went together, we climbed together. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான் climb பண்ணினோம். हमारे पास एक वॉकी टॉकी था जिससे हम अपने हर कदम की जानकारी बेस कैंप पर दे रहे थे. ஸோ எங்க கிட்ட வந்து ஒரு வாக்கி டாக்கி இருந்தது. ஸோ அதை வச்சு நாங்க வந்து எங்களுடைய ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு ஒரு மூவ்மெண்ட்டையும் வந்து நாங்க இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டு இருந்தோம் எங்க பேஸ் கேம்ப்ல. कर्नल कुलर उस समय कुछ हुए जब हमने उन्हें अपने पहुंचने की सूचना दी, क्योंकि कैंप 1 पर पहुंचने वाले केवल हम ही 2 महिलाएं थी. ஸோ வந்து கர்னல் குல்லர் எங்களோட லீடர் இருக்கார்ல கர்னல் குல்லர், ஸோ அவர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தார் அந்த சமயத்துல. ஏன் அப்படின்னாக்கா, நாங்க வந்து அந்த கேம்ப் 1 ரீச் ஆகும்போது நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் 2 லேடிஸ் டு ரீச் த கேம்ப் 1. இது வரைக்கும் எந்த லேடிஸும் ரீச் ஆனது கிடையாது. அப்படிங்கிறதுனால कर्नल कुलर was so happy. अंगदोर्जी, लोबसंग और गगन बिस्सा अंततः साउथ कोल पहुंच गए और 29 अप्रैल को 7,900 मीटर पर उन्होंने कैंप 4 लगाया. ஸோ இந்த பர்சன்ஸ் எல்லாம் இந்த 3 பேர் என்ன பண்ணினாங்க அப்படின்னாக்கா, இந்த சவுத் கோல் மீன்ஸ் வந்து இந்த சவுத் பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்க்கு போயிட்டாங்க. 20th ஏப்ரல் அன்னைக்கு 7,900 மீட்டர் ஹைட்ல வந்து அவங்க கேம்ப் 4 வந்து போட்டாங்க. அது மீன்ஸ் 4th கேம்ப் அவங்க வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருத்தரும் மொத்தமா வந்து ட்ராவல் பண்ண முடியாது. ஒரு இடத்துல போய் அங்க வந்து டென்ட் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த டென்ட்டுக்கோட நேம்ஸ் அதுல 1 2 3 4 சொல்றதெல்லாம். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு போனோம்னா அங்க ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்க கொஞ்சம் ஸ்டே பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்து திருப்பி வந்து they will travel again. एक संतोषजनक प्रगति थी. ஸோ இது வந்து ஒரு ஹாப்பியான மூமெண்ட். जब अप्रैल में मैं बेस कैंप में थी, तेंजिंग अपनी सबसे छोटी सुपुत्री डेकी के साथ हमारे पास आए थे. ஸோ ஏப்ரல்ல வந்து when I was in the base camp, தென்சிங் வந்து தன்னுடைய சின்ன பொண்ணு சுப்புத்ரி, தட் மீன்ஸ் சின்ன பொண்ணு டேக்கி, அந்த பொண்ணு பேரு டேக்கி. ஸோ அந்த பொண்ணு அழிச்சுட்டு எங்க கேம்ப்க்கு வந்தாரு. उन्होंने इस बात पर विशेष महत्व दिया कि दल के प्रत्येक सदस्य और प्रत्येक शेरपा कुली से बातचीत की जाए. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ என்ன அட்வைஸ் கொடுத்தாரு அப்படின்னாக்கா, அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸும் அடுத்த பர்சன்ஸ் மீன்ஸ் பிரத்யேக் சதஸ்ய விச் மீன்ஸ் அடுத்த மெம்பர்ஸ் கூட அண்ட் தென் பிரத்யேக் ஷேர்பா உங்க கூட வர அந்த ஹெல்பர்ஸ் ஷேர்பா கூலிஸ் கிளைம்பர்ஸ். ஐ மீன் ஹெல்ப் இன் த ஷேர்பா மீன்ஸ் வந்து த மவுண்டைன் ஹெல்பர்ஸ் கிளைம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய கூலிஸ். ஸோ அவங்க கூட நீங்க வந்து நல்ல ஒரு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு அட்வைஸ் எங்களுக்கு கொடுத்தாரு. जब मेरी बारी आई, मैंने अपना परिचय यह कहकर दिया कि मैं बिल्कुल ही नौसिखिया हूँ और एवरेस्ट मेरा पहला अभियान है. ஸோ மேரி பாரி ஆயி, ஸோ என்ன எப்போ வந்து என்னோட சான்ஸ் கிடைச்சதோ டென்சிங்கை மீட் பண்றதுக்கு, ஸோ அப்போ நான் வந்து என்ன செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். பரிச்சை மீன்ஸ் இன்ட்ரோடியூசிங். See, मैं बिल्कुल that means நான் வந்து டோட்டலி வந்து நியூ சீக்கர் தட் மீன்ஸ் நியூ லேர்னர். எதுக்கு அப்படின்னா இந்த ஒரு எவரெஸ்ட்ல ட்ரைனிங் இந்த எவரெஸ்ட் ஏறதுக்கு நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். तेंजिंग हंसे हुए मुझसे कहा कि एवरेस्ट उनके लिए भी पहला अभियान है. ஸோ தென்சிங் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஸோ நான் எனக்கும் இது வந்து फर्स्ट ट्रेनिंग था, लेकिन यह भी स्पष्ट किया कि शिखर पर पहुंचने से पहले उन्हें 7 बार एवरेस्ट पर जाना पड़ा था. ஸோ ஆனா இதையும் அவர் வந்து he made it stressed out. ஸ்பஷ்ட் மீன்ஸ் ஸ்ட்ரெஸிங் அவுட். ஸோ சொன்னாரு, ஸோ शिखर पर पहुंचने से पहले, ஸோ இந்த ஒரு
இந்த ஒரு பீக், இந்த ஒரு மவுண்டன் பீக்கை ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஸோ 7 बार 7 தடவை எவரெஸ்ட் पर जाना पड़ा था. ஸோ எனக்கு வந்து இந்த எவரெஸ்ட் வந்து போயிட்டு போயிட்டு கிளைம் பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ ஒரே இன் ஒன் ஷாட் நான் ரீச் பண்ணிடலன்னு சொல்ல வர்றாரு. फिर अपना हाथ मेरे कंधे पर रखते हुए उन्होंने कहा तुम एक पक्की पर्वतीय लड़की लगते हो. ஸோ அப்புறமா என் தோள் மேல கை போட்டு சொன்னாரு. ஸோ நீ பாக்குறதுக்கு நல்ல ஒரு மவுண்டனியரிங் கேர்ள் மாதிரி தான் இருக்க. தட் மீன்ஸ் மவுண்டன் ஏறது உனக்கு ஒரு கஷ்டமா இருக்காதுன்னு என்கிட்ட சொன்னாரு. तुम्हें तो शिखर पर पहले ही प्रयास में पहुंच जाना चाहिए. ஸோ நீ வந்து இந்த பீக்கை வந்து ஃபர்ஸ்ட் டைம்ல ரீச் பண்ணிடுவ, ஃபர்ஸ்ட் ட்ரைங்ல ரீச் பண்ற நான் நம்புறேன் அப்படின்னு தென்சிங் சொல்றாரு பச்சேந்திர பால் கிட்ட. 15-16 मई 1984 को बुद्ध पूर्णिमा के दिन में लोत्से की बर्फीला सीधी ढलान पर लगाए गए सुंदर रंगीन नायलॉन के बने तंबू के कैंप 3 में थी. ஸோ 15-16 அன்னைக்கு மே 15th-16th மே அன்னைக்கு தட் மீன்ஸ் மிட் நைட்டா இருக்கும். புத்த பூர்ணிமா அன்னைக்கு லோத்சேக்கு பர்ஃபீலி தட் மீன்ஸ் வந்து லோத்சேல வந்து பர்ஃபீல சீரி தலான் ஒரு பிளெயின் லேண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒரு சுந்தரங்கின் ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல் நைலானால பண்ணப்பட்ட ஒரு டென்ட் தம்பு மீன்ஸ் ஒரு டென்ட் கேம்ப் டீன்ல வந்து இவங்க இருக்காங்க, யார பச்சேந்திரி பால் இருக்காங்க. ஸோ கேம்ப்மே அந்த கேம்ப்ல வந்து और व्यक्ति थे. இவங்களை தவிர ஒரு 10 பேர் இருக்காங்க. லோப் சிங், தஷா ரிங், மேரே தம்பு மே थे. ஸோ இதுல வந்து லோப் சிங் இந்த பர்சன்ஸ் எல்லாம் அவங்க கூட இருக்காங்க. and then एनडी शेरपा तथा और 8 अन्य शरीर से मजबूत और ऊंचाई में रहने वाले शेरपा दूसरे तंबुओं में थे. ஸோ என்னோட கேம்ப்ல வந்து லோப் சிங், தஷிங் இருந்தாங்க, 10 பேர் இருந்தாங்க. அண்ட் இன்னொரு கேம்ப்ல ஷேர்பாஸ் இருந்தாங்க. ஸோ நார்மல் ஷேர்பாஸ் அண்ட் வந்து ரொம்ப பாடிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சரீரமே, அதாவது மீன்ஸ் பாடி மஸ்பூத் மீன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய, ஊஞ்சாயம் ரஹேனே ரொம்ப ரொம்ப டாப்ல ஹை ஹில்ஸ்ல இருந்து பழக்கப்பட்ட ஒரு ஷேர்பாஸ். இவங்களும் வந்து அடுத்த ஒரு டென்ட்ல இருந்தாங்க. मैं गहरी नींद में सो गई थी कि रात में 12:30 बजे के लगभग मेरे सिर के पिछले हिस्से में किसी एक सख्त चीज के टकराने से मेरे नींद अचानक खुल गई और साथ ही एक जोरदार धमाका भी हुआ. तो பச்சேந்திரி பால் சொல்றாங்க, मैं गहरे नींद में सो गई. நான் வந்து I was in a deep sleep. ஸோ இப்போ வந்து நைட் ஒரு 12:30 டைமிங் இருக்கும். என் தலைக்கு பின்னாடி சிறுகே பிச்சிலே என் தலைக்கு பின்னாடி ஒரு 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 ஹார்டான ஒரு சாலிட் திங் வந்து ஒரு மோதின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ என்னோட தூக்கம் மீன் அதாவது நான் டென்ட்ல படுத்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு டென்ட் கிட்ட வந்து ஒரு டென்ட் மாதிரி இருக்குள்ளே டென்ட்ல வந்து பின்னாடி வந்து நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல என்னாச்சு அப்படின்னாக்கா அந்த ஒரு டென்ட்டுக்கு பின்னாடி தலைமாட்டுக்கு பின்னாடி ஒரு ஹெவியான ஒரு திங் வந்து இடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. ஸோ அதனால என்னுடைய தூக்கம் சடனா தூக்கம் போயிடுச்சு. और साथ ही एक जोरदार धमाका भी हुआ. ஸோ அந்த கூடவே வந்து ஒரு ஹெவி சவுண்டும் வந்து கேட்டது. तभी मुझे महसूस हुआ कि एक ठंडी बहुत भारी कोई चीज मेरे शरीर पर मुझे कुचलते हुई चल रही है. ஸோ அப்ப என்னாச்சு அப்படின்னாக்கா அந்த டென்ட்டோட சேர்ந்து என் உடம்பு மேல ஒரு பெரிய ஒரு திங்கு போற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஒரு கோல்டா ஒரு திங்ஸ் போற மாதிரி ஃபீல் பண்ணேன். मुझे सांस लेने में भी कठिनाई हो रही थी. ஸோ எனக்கு மூச்சு விடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ये क्या हो गया था? ஸோ என்னாச்சு? एक लंबा बर्फ का पिंड हमारे कैंप के ठीक ऊपर लोत्से ग्लेशियर से टूटकर नीचे आ गिरा था और उसका विशाल हिमपुंज बना गया था. ஸோ என்னாச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு பர்ஃப் ஒரு ஸ்னோவோட ஒரு பார்ட் பிண்ட் மீன்ஸ் ஒரு பார்ட் எங்களுடைய அந்த கேம்புக்கு மேல லோட்சே கிளேஷியர் அதுல இருந்து விழுந்த ஒரு ஒரு பார்ட் வந்து அது உடைஞ்சு போய் கீழே விழுந்திருக்கு. ஸோ அதோடைய விஷால் ஹிம்புஜ் அதோடைய ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிம்புஜ்னா ஒரு பெரிய துண்டு வந்து எங்களோட அந்த 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 டென்ட்ல வந்து விழுந்திருக்கு. सो हिमखंड बर्फों के टुकड़ों तथा जमी हुई बर्फ के इस विशालकाय पुंज ने एक एक्सप्रेस रेलगाड़ी की तेज गति और भीषण गर्जना के साथ सीधी ढलान के नीचे आते हुए हमारे कैंप को तहस महस कर दिया. ஸோ என்னாச்சுன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்னோவோட மீன் மலை மேலே விழும்போது ஃபாஸ்டா உருண்டு விழும். ஸோ உருண்டு விழும்போது என்ன ஆகுனாக்கா ஃபாஸ்டா ஒரு ட்ரெயினோட ஃபாஸ்டா போகும்போது அந்த மாதிரி ஒரு
ஃபாஸ்டான ஒரு ஸ்பீட்ல வந்து எங்களுடைய கேம்ப் வந்து தகஸ்னாஸ் டோட்டலா வந்து டெவாஸ்ட் பண்ணிடுச்சு. டோட்டலா வந்து சிதைச்சு போச்சு எங்களுடைய அந்த டென்ட்ட. वास्तव में एक्चुअली வந்து हर व्यक्ति को चोट लगी थी. ஒரு பீப்பிள் இந்த டென்ட் இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு wound ஆயிட்டாங்க அதுல. यह एक आश्चर्य था कि किसी की मृत्यु नहीं हुई थी. ஆனா என்ன ஒரு ஒரு சர்ப்ரைசிங் திங் அப்படின்னா யாருக்கும் ஒரு டெத் ஒண்ணு நடக்கல. ஒரு பெருசா ஒண்ணு நடக்கல. சோ ஜஸ்ட் wound தான் நடந்ததே தவிர சோ டெத்ன்ற மாதிரி ஒண்ணும் நடக்கல. அது ஒரு ஒரு ஆறுதலான விஷயமா இருந்தது. லோப்சாங் अपनी स्विस चूरी की मदद से हमारे तंबू का रास्ता साफ करने में सफल हो गए थे और तुरंत ही अत्यंत तेजी से मुझे बचाने की कोशिश में लगी. ஸோ லோப்சங் என்ன பண்ணா தன்கிட்ட இந்த ஒரு கத்தியை வச்சு அந்த டென்ட்லாம் அறுத்துட்டு ஸோ அவங்க வந்து அவர் ட்ரை பண்றாரு அவர் ட்ரை பண்றது அந்த மீன் அந்த பச்சேந்திரி பாலை வெளியே கொண்டுறதுக்கு ட்ரை பண்றாரு. थोड़ी सी भी देर का सीधा अर्थ था मृत्यु. ஸோ இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா டெத் ஆயிருக்கும். ஸோ அவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆக்சிஜன் கிடைக்காம ஸோ அந்த மாதிரி சஃபகேட் ஆயிட்டு இருந்தா ஸோ அப்போ அவங்க வந்து லோக்சங் தான் எனக்கு கத்திய வச்சு அந்த அந்த ஸ்னோஸ் எல்லாம் கிளறி என்ன காப்பாத்தினாரு சொல்ல வராங்க. बड़े बड़े हिमपेड़ों के मुश्किल से हटाते हुए उन्होंने मेरे चारों तरफ के कड़े जमे बर्फ की खुदाई की और मुझे उस बर्फ की खबर से निकाल बाहर खींच लाने में सफल हो गई. ஸோ குதாயின்னா டிக் பண்றது. ஸோ என்கிட்ட என்ன சுத்தி இருந்த அந்த பர்ஃப் அது ஸ்னோஸ் எல்லாம் நல்லா குத்தி இது பண்ணி கிளியர் பண்ணிட்டு அண்ட் தென் என்ன வந்து வெளியே எடுத்து என்ன காப்பாத்தினாரு. கொஞ்ச நேரம் போயிருந்தாலும் உயிருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்னு பச்சேந்திரி பால் சொல்றாங்க. सुबह तक सारे सुरक्षा दल आ गए थे. ஸோ மார்னிங்குள்ள அந்த அந்த ஹெல்பிங் பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. और 16 मई को प्रातः 8 बजे तक हम प्रायः सभी कैंप 2 पर पहुंच गए थे. सो मॉर्निंग 8 o'clock நாங்க என்ன பண்ணோம் செகண்ட் கேம்புக்கு நாங்க போயிட்டோம். जिस शेरपा की टांग की हड्डी टूट गई थी उसे एक खुद से बनाए स्ट्रक्चर पर लिटाकर नीचे लाए. सो இதுல இந்த ஒரு ப்ராப்ளம்ல இந்த ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு ஷேர்பா தட் மீன்ஸ் ஹெல்ப்பருடைய ஒரு காலோட எலும்பு உடைஞ்சு போச்சு. ஹட்டி மீன்ஸ் வந்து எலும்பு. ஸோ கால் உடைஞ்சு போச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவரை தூக்கிட்டு வர முடியாது இல்லையா. ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி செல்ஃபா ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவர் அதில் படுக்க வச்சு கீழே எடுத்துட்டு வராங்க. हमारे कर्नल कूलर के शब्दों में यह इतनी ऊंचाई पर सुरक्षा कार्य का एक जबरदस्त साहस्य कार्य था. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு டைப் பண்ணி எல்லாரையும் காப்பாத்துறது ஒரு உண்மையுமே ஒரு சாகசமான ஒரு கரேஜஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு அவர் வந்து தன்னுடைய ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணாரு எங்களுடைய लीडर कर्नल कुलर. सभी 9 पुरुष सदस्यों को चोटों अथवा टूटी हड्डियों आदि के कारण बेस कैंप में भेजना पड़ा. तो எல்லா மேல் மெம்பர்ஸ் புருஷ சதஸ்யம் மீன்ஸ் மேல் மெம்பர்ஸ்க்கும் வந்து டியூ டு த வூண்ட்ஸ் நிறைய வூண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஒரு டியூட்டி ஹட் சில பேர் கால் உடஞ்சு போயிருந்தது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால அவங்களால வந்து மேல ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ எல்லாரையும் வந்து அந்த பேஸ் கேம்புக்கு வந்து அனுப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. तभी कर्नल कुलर मेरी तरफ मुड़कर कहने लगे क्या तुम भयभीत थी. ஸோ அப்போ வந்து எங்களுடைய லீடர் இருக்காருல்ல கர்னல் குலர் அவர் எங்களை பார்த்து கேட்டாரு என்ன நீ பயந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. ஜி ஹா நான் பயந்துட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். क्या तुम वापस ही जाना चाहोगे என்ன நீ திரும்பி போயிடுறியா இல்ல நீ ஸ்டில் வந்து மலை ஏற போறியான்னு கேக்குறாரு. नहीं मैंने बिना किसी हिचकिचाहट ने के उत्तर दिया. सो हिचकिचाहट அப்படின்னா வித்வுட் எனி ஹெசிடேஷன். சோ எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம நான் சொன்னேன் இல்ல நான் மலை ஏறுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொன்னேன். जैसे ही मैं साउथ कोल कैंप पहुंची मैंने अगले दिन की अपनी महत्वपूर्ण चढ़ाई को तैयारी शुरू कर दी. ஸோ வந்து இந்த சவுத் கோல் அந்த கேம்ப் வந்து ரீச் பண்ண உடனே நான் வந்து நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கிளைம்பிங்கான பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். मैंने खाना कुकिंग गैस तथा कुछ ऑक्सीजन सिलेंडर इकट्ठे किए. इकट्ठे மீன்ஸ் கலெக்ட் பண்றது. ஸோ நாளைக்கு என்னென்ன தேவை எந்த கேம்புக்கு போக போறோம் எவ்வளோ தூரம் போக போறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த ஃபுட்ஸ் அண்ட் தென் குக்கிங்கான கேஸ் அண்ட் தென் வந்து சில ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணினேன். जब दोपहर 1:30 बजे बिस्सा आया. that means வந்து दोपहर that means வந்து at 1:30 mean மத்தியானம் दोपहर means afternoon date means 1:30 so 1:30 टाइमिंग्स இருக்கும் बिस्सा आया. अपने उसने मुझे
चाय के लिए पानी गरम करके देखा. So பிசான்ற ஒரு person வரப்போ நான் வந்து டீ போடுறதுக்கு I was heating up the water. कि जय और मीनू अभी बहुत पीछे थे. सो जय मीनू सो இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப பின்னாடி இருந்தாங்க. मैं चिंतित थी क्योंकि मुझे अगले दिन उनके साथ ही चढ़ाई करनी थी. ஸோ நான் வந்து ரொம்ப worried இருந்தேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே எனக்கு அவங்க கூட ट्रैवलिंग பண்ணணும். தட் மீன்ஸ் ஐ ஹேவ் டு கிளைம்ப் அப் வித் देम. वे धीरे धीरे आ रहे थे. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்லோ வந்துட்டு இருந்தாங்க. क्योंकि वे भारी बोझ लेकर और बिना ऑक्सीजन के चल रहे थे. ஸோ அவங்க கிட்ட ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருந்தது அண்ட் ஆக்சிஜன் இல்லாம வந்துட்டு இருந்தாங்க. ஸோ மூச்சு நிறைய வாங்குறதுனால அவங்களால ஃபாஸ்ட் நடக்க முடியல. दोपहर बाद मैंने अपने दल के दूसरे सदस्यों की मदद करने और अपने एक थर्मस को जूस से और दूसरे को गर्म चाय से भरने के लिए नीचे जाने का निश्चय किया. तो நான் என்ன பண்ணினேன் அப்படின்னாக்கா மத்தியான டைம் தட் மீன்ஸ் दोपहर தட் மீன்ஸ் மத்தியானத்துக்கு அப்புறமா अपने दल தட் மீன்ஸ் என்னோட குரூப்ல இருந்து அதர் மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக अपने தர்மஸ் தட் மீன்ஸ் ஒரு ஃபிளாஸ்க்ல வந்து ஒரு ஜூஸ் எடுத்துட்டு அண்ட் தென் வந்து தூசரையுமே கரம் சாய் தட் மீன்ஸ் இன்னொரு ஃபிளாஸ்க்ல வந்து ஒரு ஹாட் டீ அதை ஃபில் பண்ணிட்டு நீ கீழே போகலான்னு முடிவு பண்றேன். मैंने बर्फीली हवा में ही तंबू से बाहर कदम रखा. ஸோ இந்த ஒரு बर्फीली हवा இந்த ஒரு கோல்ड विंडல வந்து टेंटல இருந்து காலை வெளியே வச்சேன். जैसे ही मैं कैंप क्षेत्र से बाहर आ रही थी मेरी मुलाकात मीनू से हुई. so when I was about to come out நான் எப்போ வந்து அந்த டென்ட் விட்டு வெளியே வரேனோ அப்போ வந்து I met மீனு. ஸோ மீனுவை நான் மீட் பண்ணினேன். कि और ஜெய் அபி குछ पीछे थे. ஸோ மீனு மேல வந்துட்டான், ஜெய் வந்து இன்னும் பின்னாடி தான் இருந்தா. मुझे जय जेनेवा स्पर की चोटी के ठीक नीचे मिला. सो जय வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகும்போது நான் அவளை மீட் பண்ணினேன். उसने कृतज्ञता पूर्वक चाय वगैरह पी लेकिन मुझे और आगे जाने से रोकने की कोशिश की. ஸோ கிருத்தஜ்ஞா பூர்வக் ரொம்ப ஹார்ட்ஃபுல் தேங்கோட வந்து இந்த டீயை குடிச்சிட்டு வந்து ஸோ சொல்றா மீன் வகைற சாய் வகைற சாய் மீன் டீ எல்லாத்தையுமே குடிச்சிட்டு சொல்றா இன்னும் நீ கீழே போகாது அப்படின்னு அவ வந்து டைப் பண்ணா என்ன ஸ்டாப் பண்றதுக்கு இன்னும் கீழே போய் யாருக்கும் வேண்டாம் இது மாதிரி இதுக்கு மேல கீழே போகாதுன்னு யாரு வந்து ஜெய் வந்து ஷீ ஸ்டாப் மீ. மகர் मुझे की से भी मिलना था. ஆனா எனக்கு की அந்த பர்சனையும் மீட் பண்ணணும்னு ஆசை. थोड़ा सा और आगे नीचे उतरने पर मैंने की को देखा. सो இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் போது இன்னும் கொஞ்சம் கிளைம்பிங் டவுன். ஸோ when I came down ஸோ நான் வந்து கீயை மீட் பண்ணினேன். मुझे देखकर हक्का बक्का रह गया. सो I was so surprised. that means வந்து हक्का बक्का மீன் சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. तुमने इतनी बड़ी जोखिम क्यों ली बचेंद्री. तो जोखिम मीन्स रिस्क. நீ எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற பச்சேந்திரி அப்படின்னு கீ என்னை பத்தி கேட்டாரு. मैंने उसे ढूंढता पूर्वक कहा. दृढ़ता पूर्वक कहा. நான் வந்து ரொம்ப ஸ்டபர்னா சொன்னேன். मैं भी औरों की तरह एक पर्वतारोही हूँ इसलिए इस दल में आई हूँ. நான் வந்து அடுத்தவங்கள மாதிரி நானும் வந்து ஒரு மவுண்டன் கிளைம்பர் தான். ஸோ அதனாலதான் இந்த குரூப்க்கு நான் வந்தேன். शारीरिक रूप से मैं ठीक हूँ. ஸோ मीन हेल्थ वाइज நான் நல்லா தான் இருக்கேன். इसलिए मुझे अपने दल के सदस्यों की मदद क्यों नहीं करनी चाहिए. सो why shouldn't I help my members. ஸோ பச்சேந்திரி பலன் சொல்ல வராங்கனாக்க நான் ஏன் என்னுடைய குரூப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டேன். की हंसा. सो की வந்து சிரிக்கிறாரு. और उसने पेय पदार्थ से प्यास बुझाई. ஸோ அவங்க கொண்டு வந்த டீ எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் குடிச்சிட்டு அவருடைய தேர்ஸ்ட் தட் மீன்ஸ் பேய் பதார்த்தம் மீன்ஸ் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வந்து தேர்ஸ்டி வந்து தேர்ஸ்டி மீன் அவருடைய தாகம் தணிச்சுக்கிறாரு. लेकिन उसने मुझे अपना किट ले जाने नहीं दिया. ஆனா நான் வந்து திங்ஸை எடுத்துட்டு போறதுக்கு அவர் அலோவ் பண்ணல. थोड़ी देर बाद साउथ कोल कैंप में लाटू और बिस्सा हमने मिलने नीचे उतर आए. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சவுத் கோல் கேம்ப்ல இருந்து இன்னொரு 2 பர்சன்ஸ் வந்து எங்களை மீட் பண்ண வந்தாங்க. और हम सब साउथ कोल पर जैसे भी सुरक्षा और आराम की जगह उपलब्ध थी उस पर लौट आए.
ஸோ நாங்க என்ன பண்ணோம், இந்த சவுத் கோல்ல வந்து ஒரு சேஃபான ஒரு பிளேஸ் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது. உப்பளம் மீன்ஸ் ஃபெசிலிட்டி தட் மீன்ஸ் அவைலிங் அந்த பிளேஸ் கிடைச்சது. ஸோ அதுல வந்து நாங்க அது மூலியமா நாங்க திரும்ப வந்தோம். साउथ कोल पृथ्वी पर बहुत अधिक कठोर जगह के नाम से प्रसिद्ध है. ஸோ இந்த சவுத் கோல் அப்படிங்கிறது ஸோ பூமியிலே வந்து ஒரு மோசமான ஒரு வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு வே. அந்த ஒரு நேமால இட் இஸ் சோ ஃபேமஸ். अगले दिन मैं सुबह 4 बजे उठ गई. ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன், மார்னிங் 4 o'clock நான் எழுந்துட்டேன். बर्फ पिघलाया और चाय बनाई. कुछ बिस्कुट और आधी चॉकलेट का हल्का नाश्ता करने के बाद मैं लगभग 5:30 बजे अपने तंबू से निकल पड़े. ஸோ பர்ஃப் பிகலாயா தட் மீன்ஸ் வந்து குளிர் எடுத்தது, இருந்தாலும் வந்து சாய் பனா தட் மீன்ஸ் டீ பண்ணிட்டு கொஞ்சம் சில பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்துனேன் அண்ட் சாக்லேட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட் ஹல்கா நாஷ்தா ஒரு லைட் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 5:30க்கு வந்து 5:30 தட் மீன்ஸ் 5:30க்கு अपने तंबू से निकल पड़े. என்னுடைய இந்த டென்ட்ல இருந்து நான் வெளியே வந்தேன். அங்தோர்ஜி பாஹர் खड़ा था. ஸோ அங்தோர்ஜி when he was standing outside வெளியே இருந்தாரு. और कोई आसपास नहीं था. ஸோ அந்த நியர்பை வேற யாருமே இல்ல. अंगदोर्जी बिना ऑक्सीजन के ही चढ़ाई करने वाला था. ஸோ अंगदोर्जीன்ற पर्सन வந்து ஆக்சிஜன் இல்லாமயே கிளைம்பிங் பண்ணக்கூடிய ஒரு पर्सन. लेकिन इसके कारण उसके पैर ठंडे पड़ जाते थे. ஸோ இந்த ரீசனால அவருடைய அந்த லெக்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாவே கோல்ட் ஆயிடும். इसलिए वह ऊंचाई पर लंबे समय तक खुले में और रात्रि में शिखर कैंप पर नहीं जाना चाहता था. ஸோ அவர் வந்து அந்த கிளைம்பிங் வந்து ஒன் ஷாட்ல முடிக்கணும்னு நினைக்கிறார். பிகாஸ் அவர் வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ண மாட்டாரு அண்ட் அவருடைய அந்த ஃபீட் வந்து சீக்கிரமாவே கூல் ஆயிடும். ஸோ இந்த ரீசன்ஸ்னால சமயத்துக்கு ரொம்ப நேரத்துக்கு ஐ மீன் டென்ட்ல ஸ்டே பண்ணாம அந்த மாதிரி பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இந்த अंगदोर्जी. इसलिए उसे या तो उसी दिन चोटी तक चढ़कर साउथ कोल पर वापस आ जाना था अथवा अपने प्रयास को जोड़ देना था. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அன்னைக்கு வந்து அந்த ஒரு சோட்டி ஒரு சின்ன மலை ஸோ அதுல வந்து கிளைம் பண்ணிட்டு சவுத் கோல் பர் வாபஸ் ஆ ஜானா தா. ஸோ சவுத் கோலுக்கு வந்து ரிட்டர்னிங் பேக் டு சவுத் கோல், அதாவது விச் மீன்ஸ் வந்து அவருடைய அந்த ட்ரைங்க வந்து டோட்டலி ஸ்டாப் பண்ணிட்டாரு. மீன் மேல ஃபர்தரா கிளைம் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. துரந்த் ஹி சடாயி शुरू करना चाहता था. ஸோ அவர் வந்து இமீடியட்டா அந்த கிளைம்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ண நினைச்சாரு. ஸோ அவர் என்கிட்ட கேட்டாரு, क्या मैं उसके साथ जाना चाहूंगी. ஸோ will you come with me. ஸோ என் கூட உன்னால கிளைம் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. एक ही दिन में साउथ कोल से चोटी तक जाना और वापस आना बहुत कठिन और श्रम साध्य होगा. ஸோ ஒரே நாள் சவுத் கோல போய் ரீச் பண்ணிட்டு திரும்பி வர்றதுங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம். ஸ்ரம் சாத் தட் மீன்ஸ் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். इसके अलावा यदि अंगदोर्जी के पैर ठंडे पड़ गए तो उसके लौटकर आने का भी जोखिम था. ஸோ ஒருவேளை அவருடைய அந்த கால் வந்து ரொம்பவும் கூல் ஆயிடுச்சு அப்படின்னா மீன் ஃபர்தரா மூவ் ஆக முடியாது, ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து மேபி அவர் ரிட்டர்ன் ஆகி வரதுக்கும் சான்சஸ் நிறைய இருந்தது. मुझे फिर भी अंगदोर्जी पर विश्वास था. பட் ஸ்டில் எனக்கு அந்த மாதிரி அவருக்கு ப்ராப்ளம் இருந்தா கூட ஐ பிலீவ்டு ஹிம். ஸோ எனக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை இருந்தது. और साथ साथ एंड ऑल्सो आई मीन அது கூடவே ஆரோஹன் கி க்ஷமதா மீன்ஸ் வந்து அவருடைய கிளைம்பிங் எபிலிட்டி. ஸோ ஒரு நல்ல ஒரு மலையேற்ற வீரர் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஒரு கர்மட்டா அவர் வந்து ஒரு கடமை தவறாத ஒரு வேலையை எடுத்துன்னா அந்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுனாலையும் கே பாரே மேபி ஆஸ்வஸ்தி. ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்ததுனால ஸோ நான் கம்ப்ளீட்டா அவரை பிலீவ் பண்ணினேன். अन्य कोई भी व्यक्ति इस समय साथ चलने के लिए तैयार नहीं था. ஸோ அதர் பர்சன் வந்து இந்த டைம்ல வந்து அவர் கூட போறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. सुबह 6:20 पर जब अंगदोर्जी और मैं साउथ कोल से बाहर आ निकले तो दिन ऊपर चढ़ आया था. ஸோ நாங்கள் 6:20 டைமிங்ஸ்க்கு மார்னிங் 6:20க்கு அங்தோர்ஜி அண்ட் தென் நானும் வந்து சவுத் கோல்லேருந்து வெளியே வரும்பொழுது அப்போ வந்து தின் தட் மீன் டே வந்து டைம் ஆகிட்டே இருந்தது. हल्की हवा चल रही थी. ஸோ லைட்டான ப்ரீஸ் எங்களுக்கு கிடைச்சது. लेकिन ठंड भी बहुत अधिक थी. ஆனால் வந்து
அந்த ஒரு கோல்டும் ஜாஸ்தியா இருந்தது. मैं अपने आरोही उपस्कार में काफी सुरक्षित और गर्म थी. ஸோ ஆரோஹி உபஸ்கார் அப்படின்னாக்கா ஊண்டு ஆகாம இருக்கிறதுல ஸோ அவர் ஸோ கேர்ஃபுல்லா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். ஸோ எந்த ஒரு அடியும் படக்கூடாது மலை ஏறத்துல இருக்கும்போது அப்படின்னு நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன். हमने बगैर रस्सी के ही चढ़ाई की. ஸோ ஒரு கயிறு எடுத்துக்காமயே நாங்க வந்து கிளைம்பிங் பண்ணினோம். अंगदौर जी एक निश्चित गति से ऊपर चढ़ते गए और मुझे भी उनके साथ चलने में कोई कठिनाई नहीं हुई. ஸோ வந்து அங்கூர் ஜி வந்து ஒரு ஒரு டெஃபினட் ஸ்பீட்ல வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தாரு. பிகாஸ் அன்னைக்குள்ள அவர் கிளைம் பண்ணி முடிக்கணும். அவர் எங்க ஸ்டாப் பண்ண அவருக்கு இஷ்டம் கிடையாது. ஸோ அதனால அந்த ஒரு ஃபாஸ்ட்ல வந்து கிளைம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் கூடவே நானும் அதே ஸ்பீட்ல நானும் கிளைம் பண்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. जमे हुए बर्फ की सीधी व ढलाऊ चट्टानों इतनी सख्त और बुरबुरी थी मानो शीशे की चादरें बिछी थी. ஸோ சாதர் மீன்ஸ் அந்த ஒரு பெட்ஷீட் ஒரு கண்ணாடியால ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பெட்ஷீட் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ பச்சேந்திரபுரம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு ஜமே ஹுவே பர்ஃப் இந்த ஒரு 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 ஸ்னோ குவியல் இந்த ஒரு பனி குவியல் வந்து சீதி வ டலாவ் சட்டானோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ராக்ஸ் மாதிரி இருந்தது. சக்து ஒரு புர்புரித்தி சக் அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருந்தது. ஒரு புர்புரி அப்படின்னாக்கா ரொம்ப கிரம்பிளியா அதாவது ரொம்ப லூசிங்கா இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரொம்ப கொஞ்சம் லூசியாவும் இருந்தது. இந்த ஒரு ராக் சிலதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சில ராக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப லூசியா இருந்தது. அதாவது பனி பாறையாவும் இருந்தது. பனி துகள்களாவும் இருந்ததுன்னு சொல்ல வராங்க. அது எப்படி இருந்து பார்க்கறதுக்கு அப்படின்னாக்கா, "சீஷி கி சாதர் பிச்சி है." ஸோ ஒரு 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 பெட் ஸ்ப்ரெட் வந்து விரிச்சு விட்ட மாரி இருந்தது அந்த பனி பார்க்கறதுக்கு. हमें बर्फ काटने में फावड़े का इस्तेमाल करना ही पड़ा और मुझे इतनी सख्ती से फावड़ा चलना पड़ा जिससे कि उसे जमे हुए बर्फ की धरती को फावड़े के दांत काट सके. ஸோ ஃபாவ்டே அப்படின்னா ஒரு மண்வெட்டி மாதிரி ஒரு ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த ஸ்னோஸ்லாம் டக் பண்ணி ப்ராப்பரா மேலே போறதுக்கு அந்த ரோட்ஸை கிளியர் பண்றதுக்கு ஸோ வி நீட் ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எனக்கு ஸ்னோ எல்லாம் கட் பண்றதுக்கு தேவைப்பட்டது. और मुझे इतनी शक्ति का फावड़ा चलाना पड़ा. So ரொம்ப ரொம்ப ஹார்டா நான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. ஸோ அதனால அந்த ஒரு ஸ்னோ இருக்கு இல்லையா அது வந்து அந்த धरती को फावड़े के दांत काट सके. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது அந்த பூமி. அதாவது பனி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ நான் உடைக்கும்போது அது உடைஞ்சாதான் நான் ஃபர்தரா மேல போக முடியும்னு நான் ரொம்ப ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி இந்த ஒரு அந்த வேவ் வந்து பாத்த வந்து ஃப்ரீ பண்ணி போயிட்டு இருந்தேன். मैंने उस खतरनाक स्थलों पर हर कदम अच्छी तरह सोच समझकर उठाया. ஸோ நான் வந்து அந்த ஒரு கத்தர்நாக் ஸ்தல் மீன்ஸ் அந்த ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ் வந்து ஒரு ஒரு அடியையும் வந்து अच्छी तरह பார்த்து யோசிச்சு வச்சேன். 2 घंटे से कम समय में ही हम शिखर कैंप पर पहुंच गए. ஸோ வந்து வித்தின் 2 hours டைம்குள்ளே நாங்கள் வந்து அந்த शिखर कैंप தட் மீன்ஸ் पीक कैंप வந்து நாங்க ரீச் பண்ணிட்டோம். अंगदौर जी ने पीछे मुड़कर देखा और मुझसे कहा कि क्या मैं थक गई हूँ. ஸோ அங்கோர் ஜி வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருந்தாரு எனக்கு முன்னாடி. ஸோ அவர் வந்து பின்னாடி திரும்பி பார்க்கறாரு. பார்த்துட்டு என்ன நான் டயர்டா இருக்கணும்னு பார்த்தாரு என்ன. मैंने जवाब दिया. ஸோ நான் ஆன்சர் பண்ணினேன் नहीं நான் இல்ல நான் வந்து டயர்டா இல்ல. जिसे सुनकर वे बहुत अधिक आश्चर्यचकित और ஆனந்தித் हुए. ஆச்சரியச்சக்கித் மீன்ஸ் ரொம்ப சர்ப்ரைஸா, ஆனந்தித் மீன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஸோ நான் இல்லைன்னு சொன்னோன்னு அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப சர்ப்ரைசிங்காவும் இருந்தது. उन्होंने कहा कि पहले वाले दल ने शिखर कैंप पर पहुंचने में 4 घंटे लगाए थे और यदि हम इसी गति से चलते रहे तो हम शिखर पर दोपहर 1 बजे पहुंच जाएंगे. ஸோ அவர் சொல்றாரு பெஹ்லே வாலே தல் இதுக்கு முன்னாடி போன இந்த குரூப்ல வந்து ஷிகர் கேம்ப் வந்து அந்த டாப் மோஸ்ட் பீக் ரீச் ஆகிறதுக்கு வந்து 4 மணி நேரம் ஆச்சு. நம்ம இதே ஃபாஸ்ட்ல போயிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து தோப்பஹர் மீன்ஸ் மத்தியானம் ஒரு மணிக்குள்ள போய் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. லூட்டே ஹமாரே பீச்சே பீச்சே ஆ ரஹா தா. ஸோ இந்த லூட்டா மீன் இந்த லாட்டு அப்படின்ற பர்சன் வந்து எங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தாரு. और जब हम दक्षिणी शिखर के नीचे आराम कर रहे थे. ஸோ வந்து நாங்க இந்த சவுத் பீக்ல அதுல வந்து அதுக்கு கீழே
ஸோ வி வர் ரெஸ்டிங், நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தப்போ அவர் हमारे पास पहुंच गया. ஸோ அவர் வந்து எங்களை ரீச் பண்ணிட்டாரு. थोड़ी थोड़ी चाय पीने के बाद हमने फिर चढ़ाई शुरू की. ஸோ கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு நாங்கள் மறுபடியும் இந்த கிளைம்பிங்கை ஸ்டார்ட் பண்ணினோம். लाटू एक नायलान की रस्सी लाया था. ஸோ லாட்டு அந்த பர்சன் வந்து அவர் ஒரு நைலான் ஒரு கயிறு கொண்டு வந்தாரு. इसलिए अंगदोर्जी और मैं रस्सी के सहारे चढ़े. ஸோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம், அங்தோர்ஜியும் நாங்களும் வந்து அந்த அந்த கயிறை பிடிச்சு நாங்கள் கிளைம் பண்ணினோம். जबकि लाटू एक हाथ से रस्सी पकड़े हुए बीच में चला. ஸோ ஒரு கையில கயித்தை பிடிச்சிக்கிட்டு அவரும் போனாரு மேல. उसने रस्सी अपनी सुरक्षा की वजह हमारे संतुलन के लिए पकड़ी हुई थी. சந்துலன் மீன்ஸ் வந்து பேலன்ஸ். அவர் என்ன பண்ணாருனாக்கா எங்களோட சேஃப்டிக்காகவும் வந்து எங்களை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் இந்த கயிறை பிடிச்சிட்டு இருந்தாரு. लाटू ने ध्यान दिया कि मैं इन ऊंचाइयों के लिए सामान्यतः आवश्यक 4 मीटर ऑक्सीजन की अपेक्षा लगभग 2.5 मीटर ऑक्सीजन प्रति मिनट की दर से लेकर चढ़ रही थी. ஸோ லாட்டு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா எனக்கு தியான் தியா, ஸோ அவர் கவனத்துக்கு கொண்டு வந்தாரு. ஸோ இன்னும் ஊஞ்சாயும் கேளியே, ஸோ இந்த ஒரு டாப் ரீச் பண்றதுக்கு சாமானிய நார்மலா அவசியம், ஸோ அவசியமா வந்து ஒரு 4 லிட்டர் ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ லக்பக் அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 1 லிட்டர் கண்டிப்பா தேவைப்படும். 2 லிட்டர் அப்படின்னாக்கா ஒரு 1.5 லிட்டர்ஸ். ஸோ 1.5 லிட்டர்ஸ் வந்து ஆக்சிஜன் வந்து ஒரு நிமிஷத்துக்கும் வந்து தர்சி லேக், தட் மீன்ஸ் வந்து கீழேந்து மேலே அந்த இடத்துக்கு போறதுக்கு 1 லிட்டர் ஆக்சிஜன் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அப்படின்னு சொன்னாரு. मेरे रेगुलेटर पर जैसे ही उसने ऑक्सीजन की आपूर्ति बढ़ाई, मुझे महसूस हुआ कि सपाट और कठिन चढ़ाई भी अब आसान लग रही थी. ஸோ என்னுடைய அந்த ஆக்சிஜன் ரெகுலேட்டர் வந்து லைட்டா வந்து திருப்பி விட்டாரு. மீன்ஸ் ஆப்பூர்த்தி அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் பண்றது, இந்த ஆக்சிஜனோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸோ நான் ஃபீல் பண்ணினேன் என்னன்னாக்கா எனக்கு வந்து முன்னாடி விட இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். நமக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கும்போது மலையேற்றத்துல ஆக்சிஜன் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த கிளைம்பிங் வந்து ஈஸியா இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா போக முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். दक्षिण शिखर के ऊपर हवा की गति बढ़ रही थी. ஸோ சதர்ன் பீக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டைரக்ஷன்ல ஹவா, தட் மீன்ஸ் அந்த விண்டோடைய ஸ்பீட் ஜாஸ்தியா இருந்தது. उस ऊंचाई पर तेज हवा के झांके बुरबुरे हवा के कणों को चारों तरफ उड़ा रहे थे. ஸோ அந்த ஒரு டாப் மோஸ்ட் பீக்ல அந்த ஒரு ஹைட்ல வந்து தேஸ் ஹவா ஃபாஸ்ட் விண்டுனால ஜாங்கே புர்புரே, அந்த புர்புரே மீன்ஸ் வந்து லூசன்ட் ஸ்னோஸ், அது என்னாச்சு அப்படின்னாக்கா அந்த ட்ரை ஸ்னோஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்னோஸ் எல்லாம் ஸ்னோ பீசஸ்லாம் என்ன நாலா பக்கமும் பறக்க ஆரம்பிச்சுது. ஜிஸ்ஸே திருஷ்யத்தா शून्य तक आ गई थी. ஸோ அதனால வியூஸ் எதுவுமே பார்க்க முடியல. ஃபுல்லா அந்த ஒரு பனி மூட்டை மாதிரி இருந்தது ஃபுல்லாவே. அந்த அந்த பனிகள்லாம் பறக்கறதுனால எங்களால ஒண்ணுமே பார்க்க முடியல. अनेक बार देखा कि केवल थोड़ी दूर के बाद कोई ऊंची चढ़ाई नहीं है. ஸோ நான் நிறைய நேரம் பார்த்ததுக்கு அப்புறமா ஸோ கொஞ்ச தூரம் தான் எனக்கு, இன்னும் ரொம்ப வந்து டாப்ல போறதுக்கு எனக்கு கொஞ்ச தூரம் தான் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ढलान एकदम सीधा नीचे चला गया है. அந்த ஒரு ஸ்லோப்பிங் வந்து ஸ்ட்ரெயிட்டா கீழே போறதுக்கு ஸ்லோப்பிங் எங்களுக்கு தெரிஞ்சது. மேரி சான்ஸ் मानो रुक गई थी. ஸோ என்னோட மூச்சு நின்று போன மாதிரி இருந்தது. मुझे विचार कौंदा की सफलता बहुत नजदीक है. ஸோ எனக்கு என்ன அப்படின்னாக்கா எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபிளாஷ் மாதிரி இருந்தது. கவுந்தா மீன்ஸ் ஒரு ஃபிளாஷ். என்ன அப்படின்னா என்னுடைய வெற்றி, இந்த சஃபல்தா மீன்ஸ் வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கு, நஸ்தீக் ரொம்ப நியர்பை வந்தாச்சு. 23 मई 1984 के दिन दोपहर के 1:07 पर मैं एवरेस्ट की चोटी पर खड़ी थी. ஸோ 23 மே அன்னைக்கு 1984 அன்னைக்கு दोपहर மத்தியானம் 1:07 ஒரு மணி மீன் 1 hour 7 minutes, 1 மணி நேரம் 7 நிமிஷத்துல एवरेस्ट की चोटी, एवरेस्टோடைய அந்த மவுண்டனோடைய டாப்ல நான் நின்னுட்டு இருந்தேன். खड़ी थी. एवरेस्ट की चोटी पर पहुंचने वाली मैं प्रथम भारतीय महिला थी. ஸோ இந்த எவரெஸ்ட்ல ரீச் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் லேடி நான் தான். एवरेस्ट शंकु की चोटी पर इतनी जगह नहीं थी कि 2 व्यक्ति साथ साथ खड़े हो सके. ஸோ எவரெஸ்ட் பீக்ல வந்து நிக்கிற அளவுக்கு வந்து இத்தனை பிளேசஸ் கிடையவே கிடையாது. 2 பர்சன்ஸ் வந்து ஒன்னா நிக்கிற அளவுக்கு அந்த பிளேஸ் அங்க கிடையாது.
चारों तरफ हजारों मीटर लंबी सीधी ढलान को देखते हुए हमारे सामने प्रचंड सुरक्षा காத்தா. ஸோ வந்து நாலா பக்கமும் வந்து ரொம்ப ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ்ல வந்து ஹைட்ல வந்து சீதி டல் ஸ்லோப்பிங்ல இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ எங்களுக்கு முன்னாடி இருந்த கேள்வி என்னன்னா சேஃப்டிங்கிறது எங்களோட பிரச்சனை. கொஞ்சம் விழுந்தா கூட ஸ்லோப்பிங், ஸோ கீழே விழுந்துரும். அதனால 2 பேர் நிக்கிறதுக்கு பிளேஸ் இல்லை. ஸோ எப்படி நிக்க போறோம், இந்த கொஸ்டின் தான் எங்களுக்கு இருந்தது. हमने पहले बर्फ के फावड़े से बर्फ की खुदाई कर अपने आप को सुरक्षित रूप में स्थिर किया. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், हमने पहले बर्फ के फावड़े, தட் மீன்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் போறவங்களே அவங்க வந்து ஸ்னோ வந்து கொஞ்சம் உடைச்சிட்டு கொஞ்சம் பர்ஃப் கி குதாய், தட் மீன்ஸ் இந்த ஸ்னோ வந்து கொஞ்சம் டிக் பண்ணி ஒரு பிளேஸ் மாதிரி அமைச்சோம். ஸோ எங்களால் நிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கிறதுக்கான நாங்க ஒரு பிளேஸ் ரெடி பண்ணோம். इसके बाद में अपने घुटनों के बल बैठी बर्फ पर अपने माथे को लगाकर मैंने सागर माथे के तास के चुंबन किया. चुंबन टच பண்றது. मैंने अपने घुटनों मीन्स முட்டி போட்டு முட்டி பலத்துல உட்கார்ந்துட்டு ஸோ பர்ஃப் தட் மீன்ஸ் அந்த ஸ்னோவால அந்த பீக்கு ரீச் ஆயிட்டு அந்த பிரிட்டிஷ் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா தன்னோட முட்டி போட்டு அந்த வந்து ஒரு ஸ்னோ இருக்குல்லையே அந்த ஸ்னோ அதை வந்து அப்படியே நெத்தியை டச் பண்ணி சாகர் மாத்தேக்கு தாஸ் அதை வந்து கிஸ் பண்றாங்க. சும்பன் அப்படின்னாக்க கிஸ் பண்றது, தட் மீன்ஸ் வந்து அந்த ஒரு நிலத்தை வந்து தொட்டு முத்தம் கொடுக்கறது, அந்த சந்தோஷத்துல பண்ணக்கூடிய விஷயம் அது. बिना उठे ही मैंने अपने थैले से दुर्गा माँ का चित्र और हनुमान चालीसा निकाला. ஸோ எழுந்துக்காம நான் என்ன பண்ணினேன் அப்படின்னாக்க என்னுடைய பேக்ல இருந்து துர்கா அம்மாவுடைய அந்த ஒரு பிக்சரையும் அண்ட் தென் ஹனுமான் சாலிசா, அது ஒரு ஃபேமஸான சாண்டிங். ஸோ அந்த ஒரு ஹனுமான் சாலிசா மந்திரம் அந்த புக்கையும் எடுத்தேன். मैंने इनको अपने साथ लाए लाल कपड़े में लपेटा छोटी सी पूजा अर्चना की. ஸோ நான் என்ன பண்ணேன், என் கூட கொண்டு வந்தா ஒரு ரெட்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ்ல கொண்டு வந்தா ஒரு துணியில வந்து கட்டிட்டு ஒரு சின்ன ஒரு பூஜை மாதிரி பண்ணினேன். और इनका बर्फ में दबा दिया. ஸோ அது எல்லாத்தையும் தான் அந்த ஸ்னோலையை வந்து புதைச்சிட்டேன். आनंद के इस क्षण में मुझे अपना माता पिता के ध्यान आया. ஸோ இந்த ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ல வந்து எனக்கு அம்மா அப்பாவை நான் ஞாபகப்படுத்தினேன். ध्यान आया, எனக்கும் ஞாபகம் வந்தாங்க என்னோட அம்மாவும் அப்பாவும். जैसे मैं उठी मैंने अपने हाथ जोड़े और मैं अपने रज्जू नेता अंग्दोजी के प्रति आदर भाव से झुकी. ஸோ எழுதுக்கும் போது என்னுடைய கையை வந்து கும்பிட்டு சொன்ன யாரு, அவர் என்னோட அங்தோர்ஜி, தட் மீன்ஸ் என்னுடைய ஒரு குருவா இருந்து வழி நடத்தினார் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ரெஸ்பெக்டா அவருக்கு முன்னாடி தலை வணங்கினேன். अंग्दोर्जी जिन्होंने मुझे प्रोत्साहित किया और मुझे लक्ष्य तक पहुंचाया. ஸோ அங்தோர்ஜி தான் அவர் தான் என்னை வந்து प्रोत्साहित, அவர் தான் என்னை வந்து ஒரு உற்சாகப்படுத்தி என்னுடைய எய்ம் கிட்ட கொண்டு விட்டாரு. मैंने उन्हें बिना ऑक्सीजन के एवरेस्ट की दूसरी चढ़ाई चढ़ने पर बधाई भी दी. ஸோ நான் வந்து அவருக்கு ஆக்சிஜன் இல்லாமே எவரெஸ்ட் வந்து செகண்ட் டைமா கிளைம் பண்றதுக்காக ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணினேன், விஷ் பண்ணினேன் அவரை. उन्होंने मुझे गले से लगाया और मेरे कानों से फुसफुसाया. ஸோ அவர் வந்து என்னை வந்து ஆற தழுவிட்டு சொன்ன ஹி ஹக்ட் மீ அண்ட் சொன்னாரு மேரே கானோமே ஃபுஸ்ஃபுசாயா. ஸோ என்ன காதுல வந்து கொஞ்சம் சொன்னாரு, தீதி तुमने अच्छी चढ़ाई की. ஸோ அக்கா நீங்க வந்து நல்ல ஒரு கிளைம்பிங் பண்ணீங்க. मैं बहुत प्रसन्न हूँ. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். कुछ देर बाद सोनम फुलजर पहुंचे और उन्होंने फोटो लेने शुरू कर दिए. ஸோ அவர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு சோனம் ஃபுல்ஜர் அப்படின்ற பர்சன் அங்கே ரீச் ஆகி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. इस समय तक लाटू ने हमारे नेता को एवरेस्ट पर हम चारों के होने की सूचना दे दी थी. ஸோ இதுக்கு நடுப்புற என்னாச்சுன்னா லாட்டோ அப்படின்ற பர்சன் வந்து எங்களுடைய லீடர் இருக்காரு கர்னல் குலர், அவருக்கு வந்து நாங்கள் எல்லாரும் அங்கே ரீச் ஆயிட்டோம், தட் மீன்ஸ் அந்த பீக்குக்கு ரீச் ஆயிட்டோம் அப்படின்ற சூச்சனை இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டார். अब मेरे हाथ में वाकी टाकी दिया गया. ஸோ என்னோட கையில வாக்கி டாக்கி கொடுக்கப்பட்டது. கர்னல் குலர் हमारी सफलता से बहुत प्रसन्न थे. ஸோ என்னுடைய லீடர் கர்னல் குலர் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு என்னுடைய இந்த ஒரு மொமெண்ட்டை பார்த்து. मुझे बधाई देते हुए उन्होंने कहा, मैं तुम्हारे इस अनूठी उपलब्धि के लिए तुम्हारे माता पिता को बधाई देना चाहूंगी. ஸோ என்னுடைய லீடர் சொன்னாரு, मुझे बधाई देते हुए என்ன வந்து விஷ் பண்ணிட்டே சொல்றாரு, मैं तुम्हारी अनूठी उपलब्धि இந்த ஒரு யூனிக்கான ஒரு
உபலப்தி இந்த ஒரு ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காக இந்த ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை நீ வந்து அட்டைன் பண்ணதுக்காக உன்னோட அப்பா அம்மாக்கு நான் வந்து கங்க்ராச்சுலேட் பண்றேன். கண்டிப்பா பண்றதுக்கு நான் விரும்புவேன் அப்படின்னு சொன்னாரு. वे बोले कि देश को तुम पर गर्व है। सो இந்த कंट्री उनका ஒரு प्राइड है और अब तुम ऐसे संसार में वापस जाओगे जो तुम्हारे पीछे छोड़े हुए संसार से एकदम भिन्न होगा। சோ இப்போ நீ வந்து ஒரு வேர்ல்டுக்குள்ள போற அந்த வேர்ல்ட் டோட்டலி உன்னை விட பின்தங்கி இருக்கிறவங்களுடைய வேர்ல்டா இருக்கும். தட் மீன்ஸ் நீ எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருக்கு அப்படின்னு என்னுடைய லீடர்ஸ் கர்னல் கொல்லர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லெசன்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லெசன் பேஸ்ட் ஆன் த பச்சேந்திரி பாலுடைய அந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், கிளைம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்தரா அடுத்த வீடியோஸும் போடுறேன். தேங்க்யூ.